A very happy evening, friends. So, last session we have completed transformation of a given sentence from active to passive voice under various scenarios. So, இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த poem, the cometங்கிற poem written by Norman Littleford. Poem has been written by Norman Littleford. He is the poet. So, before we look into this poem, we will have a small motivational story. இந்த கோள்கள் இந்த பிளானட்ஸை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். அதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நான் கண்டக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த போயமை படிச்சு பார்ப்போம். சரியா? ஸ்டோரி ஆஃப் டூ பாட்ஸ், இரண்டு பானைகளுடைய கதை. இந்த ரெண்டு பானைகளுடைய கதைனா என்ன? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர்கிட்ட ரெண்டு பானைகள் இருந்தான். ஒரு பானை நல்லா இருந்தது, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. இன்னொரு பானையில ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, அதுல ஒரு ஒரு சிறிதளவு ஓட்டம் தான். இட் ஹேட் a small hole in it. So what happens if at all the farmer fills in the water, the water gets dipped down. வழியில சிந்திடும். நிரப்பினாலுமே அதுல நீர் தங்காது, கீழே கொட்டிடும். ஸோ இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியில ரெண்டு பானைகளையுமே நீர் நிரப்புவாராம். அந்த நிரப்பின பானையை வீட்டுக்கு கொண்டு போவாராம். ஸோ போறதுக்குள்ளேயே வீடு போய் சேருவாரு. ஒரு பானையில மட்டும் நீர் நிரம்பி இருக்கும், இன்னொரு பானை எம்டியா இருக்கும். ஏன்னா அதுல ஓட்டை இருந்தது. அதனால போற வழி முழுக்கமே அந்த தண்ணியானது சிந்தி இருக்கும், கொட்டி போயிருக்கும் இல்லையா? அதனால அதுல நீர் ஆனது தங்கி இருக்காது. ஃபாலன், இந்த நீரானது கீழே சிந்தி இருக்கும். அதனாலதான் தண்ணீரானது தங்கல. வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னா அந்த பானை சொல்றதா, அதாவது இந்த ஓட்டையுடன் இருக்கக்கூடிய பானை சொல்றதா, நீங்க ஏன் என்ன வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு புதுசா வேற பானை வாங்கிக்கோங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு உபயோகமும் கிடையாது, நீங்க என்ன தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க, வேற ஒரு பானையை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதா. அந்த விவசாயி நினைச்சு சொல்றாரா, நீ உபயோகம் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற, நீ எனக்கு எவ்வளவு உபயோகமா இருக்க தெரியுமா? வழி நீள இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகள், அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்குலாம் நீ தண்ணியை ஊத்திண்டே வர. ஒரு பக்கத்துல தன்னுடைய வலதுபுற தோல்ல நீர் நிரம்பி நிரம்பி சிந்தாத பானை அவர் தூக்கின்னு போறார், சுமந்துட்டு போறார். அதே இடது பக்கத்துல பார்த்தோம்னா இந்த பூச்செடிகள், இந்த செடிகள் இடது பக்கத்துல இருக்கிறது நம்மளால இந்த படத்துல பார்க்க முடியுது. அந்த செடிகள்லாம் இந்த ஓட்டையாக இருக்கக்கூடிய இந்த பானை நீர் தருது, நீரை கொடுக்கறது இல்லையா? ஓ, அவர் என்ன சொல்றாரு, நீ உபயோகம் இல்லைன்னு நீ எப்படி நினைச்சுக்கிற, வழி நீள அந்த இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் நீ தான் தண்ணி கொடுக்குற, அதோடைய வளர்ச்சிக்கு நீ எவ்வளவு பெரிய ஒரு முக்கிய பங்கா இருக்க தெரியுமா அப்படின்னு அது சொல்ற. சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளால ஒரு உபயோகமும் கிடையாது, பிரயோஜனம் இல்லை, நம்மளே சுமாராவோ தாழ்த்தி நினைச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லாட்டி நம்ம நினைச்சுக்காட்டியுமே மத்தவங்க நம்மள டிஸ்கரேஜிங்கா பேசுறாங்க, குறைச்சலா பேசுறதுனாலும் அவங்க சொல்றது சரிங்கிறது அர்த்தம் கிடையாது. we need to have செல்ஃப் பிலீஃப் ஆன் ஆர் செல்ஸ். நம்ம மேல நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். எதிராளியோ என்ன நம்மள சுமாரா சொன்னாலும் நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? நமக்குன்னு ஒரு திறன் இருக்கும், நம்ம அதுல சிறந்தவங்களா இருப்போம். அதை நம்ம முன்னோக்கி செலுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி போனோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். we will definitely build our skills and we will take it to a next level. அடுத்த அளவுக்கு நம்ம அதை கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சிப்போம். ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒத்தொத்தருமே வித்தியாசமானவங்க தான். 5 விரல் எப்படி ஒன்னா இல்லையோ அதே போலதான் ஒத்தொத்தருமே வித்தியாசமானவங்க. மத்தவங்கள்ட்ட ஒத்தொத்தரையும் பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த, நல்ல குணாதிசயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அதை அவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணோம், அதே சமயத்துல நம்மளும் அதை கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். our life becomes interesting when we look at good things in everyone. ஒத்தொத்தட்டியும் இருக்கக்கூடிய குறைகளையே பார்க்காம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பாக்குறோம், அதை தெரிஞ்சுக்கிறோம், அதை அவங்களுக்கையும் நம்ம பாராட்டுறோம்னா அந்த நபருக்குமே சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல நம்ம அந்த திறனையும் கலையும் கத்துக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அண்ட் we should never feel low about ourselves. நம்ம நம்மளையே தாழ்த்தியோ குறைச்சலா எப்போதுமே எடை போடக்கூடாது. எவ்ரி ஒன் ஹேஸ்
சம் ஆர் தி அதர் டிஸ்அட்வான்டேஜ். எல்லாருமே வந்து பர்ஃபெக்டானா கிடையாது. அதை வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்கணும். இல்லாட்டியுமே நமக்குன்னு உண்டான ஒரு பர்பஸ் நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான முன்னோக்கி நம்ம போகணும். Right? So each one of us are different. When we look at good in everyone, our life becomes very interesting. So with that good note, we will move on to today's session. இன்னையோடைய செஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்ப்போம்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய கோள்கள் பிளானட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நான் பார்க்க போறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சொல்லலாம். We share the screen. Give me few seconds. Red planet, farthest planet to the sun. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிளானட், இந்த கோள் எது? சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய பிளானட் எது? அதுதான் ரெண்டாவது கேள்வியா இருக்கு. க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிளானட் எது? Big ball of fire, which is called as big ball of fire. Second planet, இரண்டாவது பிளானட் இது. லிவிங் பிளானட், ப்ளூ பிளானட், பிகெஸ்ட் பிளானட், செவன்த் பிளானட் ஆஃப் தி சோலார் சிஸ்டம், பிளானட் வித் ரிங்ஸ். ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு? சன், யுரேனஸ், வீனஸ், நெப்டியூன், மெர்க்யூரி, மார்ஸ், ஜூபிட்டர், எர்த், சாட்டர்ன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ரெட் பிளானட் அப்படின்னு நம்ம எதை அழைக்கிறோம்? I'll give you a minute. You can think about it. சிந்திச்சு பதில் சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தாலே நிறைய பிளானட்ஸ் இருக்கா மாதிரி இருக்கு. அங்கங்க வந்து இந்த வால் மீன் வேற வந்துட்டு போறது. வால் நட்சத்திரம், சாரி, வால் நட்சத்திரம், காமெட். வால் நட்சத்திரத்தை தான் நம்ம காமெட்னு சொல்றோம். அது வேற வந்துட்டு போகுது இடையில. ஸோ இந்த போயம் வந்து அது சம்பந்தமானதா தான் இருக்கு. ஸோ ரெட் பிளானட் அப்படின்னு நம்ம எதை அழைக்கிறோம்? உங்க சொல்லியிருக்கீங்க மார்ஸ் அப்படின்னு. ஐ வாட் தி ஆன்சர் ஆஸ் மார்ஸ். லெட் மீ செக் டுவர்ட்ஸ் தி எண்ட். இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி வைப்போம். ஃபார்தஸ்ட் பிளானட் டு தி சன். சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய பிளானட் எது? இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? ஃபார்தஸ்ட் பிளானட் டு தி சன். ஓகே, நெப்டியூன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன், கிட்ட, சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய பிளானட், க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். ஃபர்ஸ்டே நம்ம என்ன சொல்லுவோம்? கரெக்ட், மர்க்யூரின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஒரு சென்டர்ல இருந்து. பிக் பால் ஆஃப் ஃபயர், ஒரு பெரிய பந்து, நெருப்பு பந்து அப்படின்னு எதை சொல்றோம்? பிக் பால் ஆஃப் ஃபயர். கரெக்ட், சூரியனை தான் சொல்றோம். எந்த சந்தேகமும் வேண்டாம். ரெண்டாவது பிளானட், செகண்ட் பிளானட், மர்க்யூரிக்கு அப்புறம் என்ன பிளானட் வரும்? வீனஸ் இஸ் தி செகண்ட் பிளானட். கரெக்ட், மர்க்யூரி, வீனஸ். லிவிங் பிளானட், உயிர் வாழக்கூடிய ஒரு கோள். அது வந்து நீல நிறத்துல வேற இருக்கும். நம்ம இப்ப அதுல தான் இருக்கோம். இந்த பிளானட்ல தான் நம்ம வசிக்கிறோம், இருக்கோம். பூமி, எர்த். பர்ஃபெக்ட். இருக்கிறதுலே பெரிய பிளானட், பிக்கெஸ்ட் பிளானட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி உபயோகிச்சிருக்காங்க பாருங்க. பிக்கெஸ்ட் பிளானட். இருக்கிறதுலே பெரிய பெரிய பிளானட் எது?
யுரேனஸ், நெப்சன், நெப் ஐம் சோ சாரி, யுரேனஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர், இந்த மூணு ஆப்ஷன்ஸ் தான் இப்ப பாக்கி இருக்கு. இதுல இருந்து தேர்ந்தெடுக்கணும். ஜூபிட்டரா, சாட்டனா, யுரேனஸா? ஓகே, but the answer as Jupiter, one of the center. ஓ, இன்னொரு சென்டருமே ஜூபிட்டர்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போம் அத. செவன்த் பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். செவன்த் பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். இப்ப நிறைய சென்டர்ஸ் வந்து இந்த பதில சொல்லியிருக்கீங்க, யுரேனஸ்னு. செக். பிளானட் வித் ரிங்ஸ், இந்த ஒரு ஆப்ஷன் தான் மேம் இருக்கு. வளைகளுடன் இருக்கக்கூடிய, வளையுடன் இருக்கக்கூடிய பிளானட் சாட்டர்ன். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்லையே. ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணது கரெக்ட் தானே? பட் ஆல் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ்? இல்ல இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, மாத்தி சூஸ் பண்ணாலும் நீங்க இப்ப என்கிட்ட சொல்லலாம். பட் ஆல் இட் இஸ் ராங், யூ கேன் சேஞ்ச் இட் நவ் இட் செல்ஃப். இல்லாமா? Red planet, Mars, farthest planet to the Sun, Neptune, closest planet to the Sun, Mercury, big ball of fire, Sun, second planet, Venus, living planet, and the blue planet, Earth, biggest planet, Jupiter, seventh planet of solar system, Uranus, planet with rings, Saturn. Check பண்ணி பார்ப்போம். Perfect. All the answers are right. நீங்க கண்டுபிடிச்ச எல்லா பதிலுமே சரிதான். Thank you for letting me know the answers. சரியாதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. We share the textbook, the poet, எந்த பக்கத்துல இருக்கு பேஜ் இது நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன்ல. Unit 6 poem, The Comet. This poem is for memorization. மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்டார் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க, ஆஸ்ட்ரிக் மார்க் இருக்கு. கட்டாயமா நம்ம மனப்பாடம் செய்யணும். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி விளையாடின மாதிரி தான் இங்க கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க பிளானட் சம்பந்தமா. இது நம்ம இந்த போயம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான பதிலை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ கோ த்ரூ தி போயம். ஐ ரீட் தி போயம் ஒன்ஸ். ஒரு வாட்டி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். Rampaging through the heavens, never stopping day or night. Spectacle of lifetime, a comet in full flight. Faster than a cheetah with with a tail that's miles long. Bigger than a mountain, so powerful and strong. The outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. If one should come too close to the earth, the atmosphere will shake, with shockwave reaching to the ground, causing the land to quake. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. I cannot say if this is true. I do not have the right, but I know better, but I know no better spectacle than a comet in full flight. ஸோ இந்த போயம் வந்து மொத்தமா எதை பத்தினது அப்படின்னா, இந்த வால் நட்சத்திரம். இப்ப நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்றது கூட இந்த இந்த கோள்கள்லாம் இருந்திருக்கும், நடுநடுல இந்த வால் நட்சத்திரம் வந்து வந்துட்டு போயிருந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வால் நட்சத்திரத்தை பத்தி தான் இந்த போயம் மொத்தமா நம்ம பாக்குறோம். ஸோ இது எப்படி இருக்கு, அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆஹ்
விஷயங்களை வந்து ஏற்படுத்துறது, வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் காசிங், ஹவு இட் இஸ், all this description has been told throughout this poem. Rampaging through the heavens, never stopping day or night. Rampagingனா என்ன? அந்த இடத்துல வந்து பெரும் சேதாரத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், நிறைய சத்தத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அதுதான் ரேம்பேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய புத்தகத்துல பார்த்தோம்னாவே அர்த்தம் கொடுத்திருப்பாங்க. கோயிங் த்ரூ அன் ஏரியா, மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். அந்த இடத்துல வந்து நிறைய சத்தத்தையும் சேதாரத்தையும் வந்து ஏற்படுத்துறது. ஸோ இந்த காமெட் அப்படின்னா என்ன? இந்த வால் நட்சத்திரம் வந்து தான் போற வழி முழுக்கவுமே அது போற வழியில வந்து சத்தத்தை ஏற்படுத்திட்டே போகுது. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா இந்த டெஸ்ட் பண்ணாத வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகுதுன்னா அது வரும் பயங்கர சத்தமா இருக்கும். இந்த ரோட்ல வந்து இந்த வண்டி தான்ப்பா இந்த நேரத்துல போகுங்கிறது நம்மளால கண்டிப்பா கணிக்க முடியும். அதே போலதான் இந்த காமெட் வந்து டிராவல் பண்றதுன்னா அது போற பாதை வந்து அவ்வளோ சத்தத்துடன் இருக்குமா. இட் பி ஹேவிங் so much of noise and while it travels அது போற இடத்த வந்து அவ்வளோ சேதாரத்தை வந்து ஏற்படுத்துமா. அதுதான் ரேம்பேஜிங் அப்படின்னு சொல்றாங்க. அது போற பாதையில அவ்வளோ சத்தத்தையும் சேதாரத்தையும் ஏற்படுத்தின்னு போகுது. ஒரு நாளுமே, இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், ஓயாம அது போயிட்டே தான் இருக்கு, நகர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. இட் இஸ் கீப் இட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஒரு இடத்துலயே அது நிக்கிறது இல்லை. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். இரவும் இல்லை பகலும் இல்லாம அது மட்டும் போயிட்டே தான் இருக்கு. இட் கீப்ஸ் டிராவலிங். அ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். ஒரு அற்புதமான விஷயம். வாழ்நாள்லயே இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு அருமையான விஷயமா இருக்குமானா கிடையாது. ஒரு வினோதமான ஒரு அன்யூஷுவல் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன். அதை வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு சாதாரணமான விஷயத்தையும் நம்ம ஸ்பெக்டாக்கிள்னு சொல்ல மாட்டோம். அது வந்து நம்ம கண்ணை பறிக்கிறது, அதோடைய தாக்கத்தை வந்து நம்மளால உணர முடியுது. அது வந்து ஒரு வினோதமா இருக்கு. இட் இஸ் நாட் அ நார்மல் திங் தட் வி கம் அக்ராஸ். ஒரு சாதாரண விஷயமா அதை நம்மளால பார்க்க முடியாது. ஒரு அபாரமான ஒரு விஷயம், ஒரு அபூர்வமான விஷயம் அப்படிதான் இதை பார்க்க முடியுது. எதை? இந்த வால் நட்சத்திரத்தை. A spectacle of a lifetime, a comet in full flight. அந்த முழு வீச்சுல இந்த வால் நட்சத்திரமானது போகும்பொழுது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சியா தான் இருக்கு. அது வந்து ஓயாம இரவும் பகலுமா வந்து அது போயிட்டே இருக்கு. அது போகும் பாதையில வந்து அவ்வளோ ஒரு சேதாரமும் ஒரு சத்தத்தோட தான் அது வந்து பயணிக்கிறது. இதுதான் இந்த முதல் ஸ்டான்ஸாவினுடைய அர்த்தமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எப்படி இருக்கு, ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங், எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. அடுத்த பேரால அதனுடைய வடிவமைப்பு, ஹவ் இட்ஸ் லுக்கிங், எப்படி இருக்கு, அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபாஸ்டர் தென் அ சீட்டா. ஃபாஸ்டர் தென் அ சீட்டா, ஒரு சிறுத்தையை விட வேகமானது. வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங். அதோடைய வால், இந்த நட்சத்திரத்துடைய பேரை, காமெட்டுக்கான தமிழ் பேரே என்ன? வால் நட்சத்திரம். இந்த படத்திலேயே நம்ம பார்க்க முடியுது. ஒரு வால் இருக்கா போல இருக்கு இல்லையா? ஒரு வால் இருக்கா மாதிரி இருக்கு. வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங். ஒரு சிறு சின்ன அளவுல இருக்கக்கூடிய வால்ல ஒரு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய வாலாக தான் இருக்கு. பிகர் தென் அ மவுண்டன், ஒரு மலையை விட பெரிதானது. சோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். மலையை கம்பேர் பண்றாங்களே, மலையோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெருசா இருக்கு, பலமானதா இருக்கு. அதனாலதான் இந்த வால் நட்சத்திரத்தை வந்து ஒரு மலையோட ஒப்பிடுறாங்க. ஏன்? அதனுடைய பலத்துக்கும் சரி, அது அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு மலையோட கம்பேர் பண்ணப்படுறது. ஒரு சிறுத்தையை விட வேகமா இது பயணிக்கிறது. அதனுடைய வால் வந்து அவ்வளோ நீளமா இருக்கு, ஒரு மைல் தூரத்துக்கு இருக்கு அதனுடைய வாலானது. பிகர் தென் அ மவுண்டன், சோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஒரு மலையை விட பெருசா இருக்கு, அவ்வளோ பலமானதா இருக்கு, அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு. So these are the descriptions that they have given to the comet. So how this comet is looking like. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வேணா நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டான்ஸா பார்த்துருக்கோம் இல்லையா?
லாட் ஆஃப் நாய்ஸ், நிறைய சத்தத்தையும் சேதாரத்தையும் ஏற்படுத்துது தான் போகும் வழியில. அண்ட் காசிங் டேமேஜ். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இந்த ரேம்பேஜிங் இந்த வார்த்தை ஒரு புதுமையான வார்த்தையா இருக்கு. அடுத்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தை என்னன்னா ஸ்பெக்டாக்கிள். ஸ்பெக்டாக்கிள் பார்க்கிறதுக்கே அவ்வளவு வியப்பா இருக்கு. ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், அன்யூஷுவல். அபூர்வமான ஒரு விஷயம், அன்யூஷுவல். இல்லாட்டி ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எதிர்பாராத ஒரு நிகழ்வு, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். இது வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கக்கூடியதா இருக்கு. தட் அட்ராக்ட்ஸ். சாதாரண யூஷுவல் அன்யூஷுவல் எப்போதுமே ஒரே மாதிரியா இருக்குன்னா இட்ஸ் யூஷுவல் திங் அப்படிம்போம். பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம ஒரு அபூர்வமா இருக்கு, எப்போதும் நடக்காத ஒரு விஷயமா இருக்குன்னா அது அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதிர்பார்க்கிறது எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்ட்னா எதிர்பாராதது. இப்ப நம்மளுடைய நண்பரே வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்பாராதமா வராங்க அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி. எதிர்பாராத என்னுடைய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் இந்த வால் நட்சத்திரமானது ஒரு அபூர்வமானது, ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஒரு ஏன் அப்படி சொல்றாங்க? அதை பார்க்கறதுக்கு நம்மளோட அதை பார்க்கறத நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற தக்கனையா இருக்கு. ஈர்க்கும் வடிவத்துல அது இருக்கு இந்த வால் நட்சத்திரமானது. அதனாலதான் அந்த ஸ்பெக்டாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. That is the reason it is being told as a spectacle. Comet keeps traveling day and night. இரவும் பகலுமா இல்லாம எப்போதுமே அது வந்து பயணிச்சுட்டேதான் இருக்கு. keeps traveling day and night. And while it travels, பயணிக்கும் பொழுது என்ன ஆகுது? Causes and lot of noise. நிறைய சத்தத்தையும் அது ஏற்படுத்துது. It grabs its attention when it is being looked in its full flight. அது ஒரு முழு வீச்சுல பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்க்கக்கூடிய அர்த்தமா இருக்கு. The comet keeps traveling day and night, and while it travels, it causes damage and lot of noise. இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்திருக்க அர்த்தம். ரெண்டாவது ஸ்டான்ஸ்ல என்ன சொன்னாங்க? ஒரு சிறுத்தையை விட வேகமா ஓடுறது, அதோடைய வாலானது ரொம்ப நீளமா இருக்கு, ஒரு மைல் தூரத்துக்கு இருக்கு அதோடைய வாலானது. மலையை விட பெரிதானது. ஏன் மலையை விட பெரிதா இருக்கு? அது வந்து அவ்வளவு பலசாலியா இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு, ரொம்ப அதாவது பலசாலியாவும் இருக்கு.
சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So let me erase this so that I can write the meaning for second stanza. ஓகே, erase பண்ணலாமா? இப்போ எழுதி இருக்கிறத இல்ல எழுதிட்டு இருக்கீங்களா? If you could give me a response, it would be nice. பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். Otherwise, I'll wait for a few more seconds. Okay. Comet travels faster than a cheetah. ஒரு சிறுத்தையை விட வேகமா ஓடுறது. சீட்டான என்ன? சிறுத்தை. Its tail is, அதனுடைய வாலானது ஒரு மைல் தூரத்துக்கு இருக்கு. Its tail is mile long. Its tail is miles long. It is bigger than a mountain. It is bigger than a mountain. ஒரு மலையை விட பெரிதானதா இருக்கு இந்த வால் நட்சத்திரம். ஏன்? As it is powerful, சக்தி வாய்ந்ததா இருக்கு, பலசாலியாகவும் இருக்கு. It is powerful and strong. அதனாலதான் மலையை விட பெரிதானது. மலையோட அதனாலதான் இது இங்க ஒப்பிட்டு இருக்காங்க. That is the reason it is being compared to a mountain. So we have seen meaning for these two stanzas. இந்த ரெண்டு ஸ்டான்ஸாக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். Okay, as we are running short of time, we'll move on to multiple choice questions. இந்த கிளாஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றதா நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கான பதிலை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதலாம். I'll continue this poem in next class as well. Okay, அடுத்த கிளாஸ்லயும் நம்ம இந்த poem வந்து கண்டினியூ பண்ணலாம். So we have completed two stanzas in this poem. Help me. Let me be helped. You are requested to help me. Both are correct. Help me. எனக்கு உதவி செய்யுங்களேன். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்குலாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? லெட் மீ பி ஹெல்ப், இந்த சென்டென்ஸ் சரியா? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீங்கிறது சரியா? இல்ல ரெண்டுமே சரியா? டோன்ட் டச் இட். அதை தொடாத. சொல்றதே எப்படி இருக்கு? ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி தானே இருக்கு, இல்லையா? ரெண்டாவது சென்டென்ஸ் நான் படிக்கிறதையே ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியே இருக்கு. யூ ஆர் வாண்ட் நாட் டு டச் இட். யூ ஆர் ஆஸ்ட் நாட் டு டச் இட் ஆர் நன் ஆஃப் தீஸ். நீ கேட்கப்படுற, உனக்கு வந்து யூ ஆர் வாண்ட் நாட் டு டச் இட். நான் எச்சரிக்கிறேன், அதை தொடாதேன்னு நான் உன்னை எச்சரிக்கிறேன். இல்ல இது ரெண்டுமே கிடையாதா? இது ரெண்டுமே இல்ல மேம், அட்வைஸ் மாதிரியா இருக்கு, ரிக்வெஸ்டாவும் இருக்கு, வேற ஏதாவது கூட இருக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. ஸோ உங்களுக்கு எந்த பதில் சரியானதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணலாம். ஒர்க் ஹார்ட்.
ஒரு அறிவுரை சொல்றாங்க. ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஒர்க் ஹார்ட். யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட். Get out. You are ordered to get out. You are advised to get out. None of the above. வெளியில போ. சொல்றதே எவ்வளவு அதிகாரமா இருக்குல்ல. ஆனா என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? அதிகாரத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? பாசிவ் வாய்ஸ்ல. இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்க்கறது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு உங்களுக்கு தோணணும். கரெக்டா? யார் யார்கிட்ட சொல்றாங்கங்கிற தகவல் இருக்காது. Learn the poem. Let the poem be learned. Let the poem be learned or none. எதுவுமே கிடையாது. Learn the poem. இந்த போயத்தை கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஓகே. He created this masterpiece. அவன் தான் இந்த மாஸ்டர் பீஸை வந்து உருவாக்கினான். ஒரு பெயிண்டிங்கா இருக்கட்டுமே, அதை வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். This masterpiece is created by him. This masterpiece was created by him or none. Seventh one. I'm cooking a meal. நான் ஒரு உணவை சமைச்சுட்டு இருக்கேன். A meal was being cooked by me. A meal is being cooked by me. Was being cooked by me is being cooked by me. என்னால் சமைத்து கொண்டு பட்டிருக்கிறது. கொண்டு இரு சமையல் செய் so sorry. A meal was being cooked by me. Past tenseல சொல்லுவோமா? சமைத்து கொண்டு இருக்கப்பட்டது. Was being. Is being னா present continuous. Was being னா past continuous. அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது இங்க பொருத்தமானதா இருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அர்த்தத்தை வந்து ஒருபோதும் நம்ம மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டென்ஸையும் நம்ம மாத்த மாட்டோம் பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறத. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் ரைட் தி கரெக்ட் ஆன்சர். தே ஓர் அ ஸ்வெட்டர். அவங்க ஒரு ஸ்வெட்டரை அணிஞ்சாங்க. ஓர் வேர்னுடைய பாஸ்ட் ஃபார்ம். A sweater was worn by them. A sweater was worn by they or none. I ate the strawberry ice cream. The strawberry ice cream was eaten by me. The strawberry ice cream is eaten by me. நான் ஒரு ஐஸ்கிரீமை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். சாப்பிடப்பட்டது, சாப்பிடப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி ரெண்டுமே கிடையாதா? இஸ் ஈட்டன், வாஸ் ஈட்டன். இது ரெண்டும் தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ எதை தேர்ந்தெடுப்பீங்க? இல்ல ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? Last question for the day in multiple choice questions. The teacher explained the lesson to the class. கிளாஸுக்கு வந்து டீச்சர் வந்து லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. The lesson is explained to the class by the teacher. The lesson will be explained to the class by the teacher. The lesson was explained to the class by the teacher. Is explained, will be explained, was explained. இது சரியான பதில். Fine. 10 கேள்விகளுக்கான பதிலுமே எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த செஷன்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிச்சோம். Then we moved on to the poem. For that we got to know few facts about the planets around us. Then
We understood the meaning of first two stanzas, the poem The Comet, வால் நட்சத்திரம், அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னி செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம இப்படி சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.